இளவல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் க. செல்வம் அவர்களை, இந்த 5 புதிய வகுப்பறை கட்டிடத்திற்கு தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை 97,50,000 ரூபாய், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஒப்படைத்திருக்கிற செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் கரையூர் பாபு அவர்களை, திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி SS பாலாஜி அவர்களை, மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி காமாட்சி அவர்களை, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி செம்பருத்தி துர்கேஷ் அவர்களை, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திருமதி RT அரசு அவர்களை, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் திருமதி கலாவதி நாகமுத்து அவர்களை, ஊராட்சி மன்ற தலைவர் சோஃபியா அமுல் பார்த்தசாரதி அவர்களை, கிராமாலயா செயல் இயக்குனர் M. இளங்கோவன் அவர்களை, இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை கீதா அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களை, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்று தன்னுடைய தாத்தாவின் நினைவு நாள் என்பதனால் திருச்சிக்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த நிகழ்ச்சிக்காகவே ஓடோடி வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பகுதி வாழ் மக்களுக்கு இந்த கட்டிடத்தை அர்ப்பணிக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே அவர் பங்கேற்றிருப்பது பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். 6 மணிக்கு நான் பல்லாவரத்தில் இருக்க வேண்டும். நெடுநேரம் பேச ஆசை, நேரம் இல்லை. மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார் என்பதை நாடு அறியும். இந்தியாவிலேயே இன்றைக்கு கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு சிறப்பிடம் பெற்றுள்ளது. அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று முதல்வர் அவர்கள் பேசுகிற போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் காலம் பள்ளி கல்வித்துறையின் பொற்காலம் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அமைச்சரும் இந்த துறையை மேம்படுத்துவதில் முழு நேரமும் களமிறங்கி பணியாற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் இன்றைக்கு வட இந்திய மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானவர்கள் தமிழ்நாட்டுக்கு மேற்கல்வி உயர்கல்வி படிக்க வருகிறார்கள். உயர்கல்வி சிறந்து விளங்குவதற்கு அடிப்படை காரணம் பள்ளி கல்வியும் இங்கே வலுவாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது என்பதுதான். இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு பிற முதலமைச்சர்களுக்கு முன்னோடியாக விளங்கக்கூடிய வகையிலே காலை சிற்றுண்டி உணவு வழங்கி பள்ளி பிள்ளைகளை அரவணைக்கக்கூடிய அந்த தாய்மை உள்ளம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறது. சத்துணவு எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட பன்மடங்கு இன்றைக்கு வெகு மக்களிடத்திலே வரவேற்பு பெற்றிருக்கிற ஒரு திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம். ஏராளமான பிள்ளைகள் அதனால் பயன்பெறுகிறார்கள், கல்வியில் நாட்டம் பெறுகிறார்கள். அப்படி எந்த பிள்ளையும் டிராப் அவுட்ஸ், பள்ளியில் பாதியிலேயே இடைநிற்றல் செய்யக்கூடாது, படிப்பை பாதியிலேயே நிறுத்தக்கூடாது. அவர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். பள்ளி கல்வியிலே அவர்கள் வலுவாக இருந்தால்தான் உயர்கல்விக்கு செல்ல முடியும் என்பதால் பள்ளி கல்வியை வளர்த்தெடுப்பதிலே, வலுப்படுத்துவதிலே, அதை மேம்படுத்துவதிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சிறப்பான கவனம் செலுத்தி வருவதை நாடு அறியும். அந்த வகையிலே நாம் மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் நெஞ்சார பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகள் அனைவரும், ஒரு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அனைவரும் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. கல்வி ஒன்றுதான் நமக்கு பாதுகாப்பு, கல்வி ஒன்றுதான் நம்மை முழுமையாக விடுவிக்கும்.
கல்வி ஒன்றுதான் எவராலும் களவாட முடியாத பெருஞ்செல்வம். கல்வி ஒன்றுதான் தன்னம்பிக்கையை தரும். கல்வி ஒன்றுதான் துணிச்சலை தரும். கல்வி ஒன்றுதான் தற்சார்புடன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நமக்கு தரும். எனவே பிள்ளைகளுக்கு ஆடு மாடுகளை சேர்த்து வைக்கிறோம், நிலகுலங்களை சேர்த்து வைக்கிறோம், நகை நட்டுகளை சேர்த்து வைக்கிறோம் என்று பெற்றோர் அதிலே நாட்டம் செலுத்தாமல் என்ன கடன் வாங்கினாலும் எவ்வளவு செலவழித்தாலும் பிறக்கிற பிள்ளைகள் அனைவரையும் படிக்க வைக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே கல்வியை போல் சிறந்த செல்வம் எதுவும் இல்லை என்பதை கவனத்திலே கொண்டு நெஞ்சிலே இருத்தி அனைத்து பிள்ளைகளையும் படிக்க செய்ய வேண்டும் என்று பெற்றோர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்து இந்த நிதியை நமக்கு குறிப்பாக இந்த வள்ளிபுரம் ஊராட்சிக்கு வழங்கிய செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பனையூர் பாபு அவர்களை மனமாற பாராட்டி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பனையூர் பாபு அவர்கள் தற்போது நன்றி அறிவிப்பார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியாருடைய வழிகாட்டுதலின்படி வள்ளிபுரத்திற்கு சுமார் 1 கோடி மதிப்பீட்டில் 5 வகுப்புகள் கொண்ட இந்த